What is the meaning of unknown in cryptocurrency? ஓகே, கிரிப்டோகரன்சியை சில நாடுகள் லீகல் பண்ணியிருக்காங்க, சில நாடுகள் இல்லீகல் பண்ணியிருக்காங்க. சில நாடுகளில் கிரிப்டோகரன்சி அன்னோன்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் அன்னோன்னு சொன்னேன் என்னன்னு சொல்லி தான் இவங்க கேட்டிருக்காங்க. இப்போ சில நாடுகள் கிரிப்டோகரன்சியை ரெகனைஸ் பண்ணி ஓகே கிரிப்டோகரன்சி தான் ஃப்யூச்சர், ஸோ இது நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் ஒன்று சொல்லி அந்த பொலிட்டீஷியன் அது சம்மந்தமான நல்ல நாலேஜ் இருக்கிறதால அவங்க லீகல் பண்ணியிருக்காங்க. லைக் கனடா, யூஎஸ், ஆஸ்திரேலியா, லைக் இந்த ஆல்மோஸ்ட் எல்லா டாப் டியர் கண்ட்ரீஸும் கிரிப்டோகரன்சியை லீகல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஈவன் தோ ரஷ்யா. சில கண்ட்ரீஸ் இது சம்மந்தமான நாலேஜ் இல்லாததால் பயத்தில் ஓகே இல்லீகல் பண்ணிக்காங்க. இப்போ எல்லா இடத்தையும் பிள்ளைகள் நடக்குது தான். ஓகே, நார்மல் ஃபியட் கரன்சியில் எவ்வளோ இல்லீகல் விஷயமெல்லாம் நடக்குது. ஸோ அதில் பயந்து சில நாடுகள் கிரிப்டோ கரன்சின்னா இல்லீகல், நீங்கள் பாவிச்சு சட்டப்படி குற்றம்னு சொல்லி சில நாடுகள் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன நாடுகளில் தான் பியர் டு பியர் முறையில் எல்லாம் நிறைய கிரிப்டோ கரன்சி ட்ரான்சாக்ஷன் நடக்குது. ஏன்னா கிரிப்டோ கரன்சி யாராலையும் ஸ்டாப் பண்ணிடலாம். சில நாடுகள் இல்லீகல்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் இதில் கிரிப்டோ கரன்சி அன்னோன். என்ன காரணம்னு சொன்னால் அன்னோன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி என்னென்னு தெரியாதுனது. இங்கே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் தெரியும் நிறைய அவங்க நாலேஜ் என்ன லெவல்னு சொல்லி, ஸோ அவங்களுக்கு தெரியா. ஸோ இந்தியாவில் கூட நிறைய இது லீகல் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்துட்டு, ஆனால் ஸ்ரீலங்காவில் இன்னும் அது சம்மந்தமான ஒரு நாலேஜ் இல்லை. எனக்கு இந்தியாவில் லீகலாக இல்லைங்கன்னு எனக்கு தெரியலை, பட் ஸ்ரீலங்காவில் அன்னோன்னு எங்களுக்கு தெரியா. இப்போ கிரிப்டோ கரன்சி நீங்கள் வச்சிருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் நாளைக்கு இந்த கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது ஸ்கேமில் மாட்டினாலோ ஸ்கேமர்ஸ்ட்டை மாட்டினாலோ அது சம்மந்தமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு, சம்மந்தமாக நீங்கள் முறையீடு செய்கிறதுக்கு எந்த விதமான சட்டங்களும் இல்லை. அதுதான் அன்னோனுங்கிற அர்த்தம். நீங்கள் போலீஸ்கிட்ட போய் இப்போ ஒருவன் உங்கள்கிட்ட ஒரு வெளிநாட்டு ஸ்கேமர் ஒருத்தன் உங்கள்கிட்ட கிரிப்டோ கரன்சியில் ஒரு ஸ்கேம் ஒன்று பண்ணிட்டு போய்த்தான். அதாவது கிரிப்டோ கரன்சிங்கிற ஸ்கேம் இல்லை, கிரிப்டோ கரன்சி ஒரு ஊடகமாக பாவிச்சு உங்களோட பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போய்த்தான்னு வைங்க. இப்போ இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் போலீஸ்கிட்ட போய் இப்படி நடந்துட்டுன்னு சொன்னால் முதல்ல அவங்க கேட்குற கேள்வி, போலீஸ் கேட்குற கேள்வி கிரிப்டோ கரன்சின்னா என்ன. அதோட நீங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லி நீங்கள் வர வேண்டியதுதான். என்ன அவங்களுக்கு தெரியா. இதுதான் நம்மளோட நாலேஜ், அங்கே இருக்கிறாங்கள நாலேஜ். ஸோ இதுதான் பிரச்சனை அன்னோனுங்கிற விஷயங்கள். இது அன்னோனுங்கிறதால அது லீகலும் இல்லை இல்லீகலும் இல்லை. நீங்கள் பாவிக்கலாம், ஆனால் நீங்கள் கவனமாக பாவிச்சா சரி, நீங்கள் யார்கிட்டமே ஏமாறாமல். ஆனால் லீகல் பண்ணியிருக்கிற நாடுகளில் நீங்கள் இப்படி கிரிப்டோ கரன்சியில் ஏமாறுவீங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி நிறைய சட்டங்கள் இருக்குது. ஓகே, ஸோ உங்களை யார் ஏமாற்றினாங்களோ அவங்கள ட்ரெக் பண்ணி அவங்கள பிடிக்கிறதுக்குரிய நிறைய விஷயங்கள் எல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் அதுக்குரிய வித்தியாசம். உங்களுக்கு கிரிப்டோ கரன்சினா என்னன்னு சொல்லி பேசிக்லேருந்து படித்து கிரிப்டோ கரன்சியில் மணி மேக் பண்ணுற விஷயங்களெல்லாம் படிக்கணும்னு சொன்னால் எங்களோட வெப்சைட்டை செக் பண்ணுங்கள், www.hbuconsultancy.com. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிங்க இதை பற்றி, இப்போ ஸ்ரீலங்காவில் அது லீகல் பண்ணணுமா இல்லீகல் பண்ணணுமான்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.